இனிய தமிழமுது நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாள். நாம் எல்லோருக்குமே மிகவும் நெஞ்சிலே நினைவு கூர்ந்து அவரை போற்ற வேண்டிய நாள். அவரை நினைக்கின்ற போது அவர் எதையும் விட்டு வைக்கவில்லை. அவர் தேசப்பற்றாகட்டும், தேசத்திலே இருக்கக்கூடிய புரட்சிகரமான கருத்துக்களாகட்டும், மதத்தை பற்றி அவருடைய கருத்துக்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெண் அடிமைத்தனத்தை நீக்கி பெண் விடுதலை பெறுகிற எண்ணத்திலாகட்டும், எந்த கருத்துக்களையும் அவர் தன்னுடைய புரட்சிகரமான எண்ணங்களால், தன்னுடைய மிக மிக ஒரு எளிமையான கருத்துக்களால் எல்லோருக்கும் புரிய வண்ணம் அவர்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருந்தாலும் சரி, அன்றைக்கு இருந்தாலும் சரி, எல்லா விதமான உலகளாவிய பெரிய கவிஞர்கள் யாருக்கும் சோலை போனவர்களே மகாகவி பாரதியார். அதிலே நாம் நினைத்து பார்க்கின்ற ஒன்று தான் மனதிலேயே நமக்கு மிகுந்த சங்கடத்தை உண்டாக்குகிறது. காரணம், அவர் மனைவியினுடைய தியாகம். அவர்கள் செய்த அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கும், அவருடைய குடும்பத்தை கவனித்து பாராமல் அவர் இருந்த நிலைமையிலே அந்த குடும்பத்தை அவர் வளர்த்து கொண்டு வருவதற்கு அவருடைய மனைவியார் பட்ட பாடிற்கும் நினைத்து பார்த்தால் மிகுந்த மனதிற்கு, யாரும் தமிழர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் உதவாத சூழ்நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி அந்த கவிஞனுடைய குடும்பம் வளர்ந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது அவருடைய துணைவியாருக்கு இந்த நேரத்திலே நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரும் எத்தனையோ தன்னுடைய தான் ஒரு மகா கவிஞன் என்ற எண்ணத்திலே அவர்கள் எந்த மாற்றமும் கொள்ளவில்லை, தாழ்வு கொள்ளவில்லை. தமிழும் வறுமையும் தமிழ் புலமையும் வறுமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொல்வார். அது பாரதிக்கு தான் பொருந்தும். அந்த வறுமையை பற்றி எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அவர் உலகளாவிய கருத்துக்களை மட்டுமே அவருடைய எண்ணத்திலே வந்தது. அது ஒரு பெரிய ஒரு புதுமையான கருத்துக்கள், புதுமையான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது ஆகட்டும், அவருடைய கருத்துக்கள் சீர்திருத்த கருத்துக்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணமாகட்டும், அவற்றை எப்படி காவியமாக அமைத்தார் என்பது பாஞ்சாலி சபதத்திலும் சரி, குயில் பாட்டிலும் சரி, பாப்பா பாட்டிலும் சரி, எதிலேயும் ஆகட்டும், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிக விழுமையான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொன்னார். அவற்றையெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற நேரத்திலே நான் ஒரு புத்தகம் ஒன்றை எனது நண்பர்கள் கொடுத்தால் அதில் படித்தேன். இன்றைக்கு நாம் பாராட்டப்படக்கூடிய பெரிய எழுத்தாளர்களாக அன்றைய தினம் பாரதியார் ஒரு பெரிய மகா கவிஞர் அல்ல என்று அவர்கள் எழுதியிருந்த கருத்துக்களை படிக்கின்ற பொழுது அவர் மீது கொண்டிருந்த பொறாமையின் காரணமாக, அது வேறு ஏதேனும் காரணமாக எல்லாம் முழுமையாக அவரை படிக்கவில்லையா என்றெல்லாம் எண்ண தோன்றுகிறது. எனவே இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் சூழ்ந்த எண்ணங்களோடு தான் அவர்கள் அந்த விழுமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார், புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். பார்க்கின்ற பொழுது மிகவும் மனதிற்கு அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் பார்க்கின்ற பொழுது யாரும் அவர்களை ஆதரிக்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுதும் அந்த மகா கவிஞனுக்கு நேர்ந்த நிலைமை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது எப்படி அந்த கவிஞர் அந்த சூழ்நிலையிலும் ஏழ்மையிலும் அந்த விதமான கவித்துவமான புரட்சிகரமான கருத்துக்களாம் சொன்னார் என்பதை பார்க்கும்போது அவர்களுடைய காலிலே விழுந்து என்ஜான் கடையாக கீழே விழுந்து அவருக்கு நமஸ்கரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அவருடைய நினைவை என்றும் பாராட்டுவோம். நாம் அவருடைய பாக்களை படித்து ஒவ்வொன்றையும் அதனுடைய அர்த்தத்தையும் அழகையும் படித்து செய்துதான் அவருக்கு செய்யக்கூடிய நாம் இந்த நேரத்திலே தொண்டு என்பதை நினைவு வந்து இந்த நேரத்திலே அவருடைய நினைவை போற்றுவோமாக. நன்றி, வணக்கம்.